ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எக் கிரேவி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உணவு உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படணும், உள்ளூரில் நுகரப்படணும், அது சுத்தமானதாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் உணவு. வெங்காயம், தக்காளி, பிரியாணி இலை, லவங்கம், காஞ்ச மிளகாய், பட்டை, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, சோம்பு, முந்திரி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வேக வச்ச முட்டை. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பிரியாணி இலை, காஞ்ச மிளகாய், பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இப்போ அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, முந்திரி, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சுங்க. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டுமே வந்து இது கூட சேர்த்துட்டோங்க. அதையும் நம்ம நல்லா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. முட்டை வந்து இந்த மாதிரி லைட்டாக கத்தி வச்சு கீரல் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்புல வந்து போட்டுடலாம். இப்போ முட்டைலாம் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வரும்போது நம்ம ஒரு கைப்பிடி அளவு அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, சூப்பரான எக் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்மளோட எடி ஃப்ளேவர்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.